அம்மாவோட கைவண்ணம் எப்படி? இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? சண்டே ஸ்பெஷல் வந்து தலைவாழை இலை போட்டு வந்து சாப்பிடலாம். சாம்பார் ஊற்றியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா சண்டே ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாத்து கறி. நான் வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க காலையில். இல்லை, நான் எண்ணெயில் வந்துலாம் ஆய முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆயவும் தெரியாது. அப்பா தான் ஆஞ்சி தருவாங்க ரெகுலராக. அவங்க வேலைக்கு போனோன்னா பக்கத்தில் வந்து வாத்து எப்படி வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். அதுமாரி அவங்க வாத்து கொடுத்தவங்கிட்டே வந்து ஆஞ்சி கொடுங்க சொன்னோம். அதுமாரி அவங்க வந்து ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. ஆஞ்சிதுக்கெலாம் அங்கே காசு கொடுத்துருச்சு. காசுலாம் சொல்லிட்டுருந்தா ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வந்துச்சு. இன்றைக்கி வந்து தம்பி இப்போ சரணியெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே பேச நம்ம எல்லாம் சூப்பராக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். ஏமா எனக்கு வந்து செய்ய தெரியல, நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டே போகலான்னு சொன்னா ஜெயஸ்ரீ சொன்னால். அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சாயந்தரம் கூட போகலாம். கோழிக்கறினா கூட பரவாயில்ல, நம்ம வாரம் வாரம் வாங்குறது. அது எப்படி ஒரு வாரம்லாம் ஒரு வாரம் நான் செஞ்சு சொல்கிறேன். வாத்துக்கறினா மாதத்துக்கு எப்படின்னா ஒரு வாட்டி வந்து வாங்குது. அதனால பொறுப்பாக வந்து நீங்கள் தான் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து செய்ய சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வா செய்கிறேன். சரிம்மா. கொஞ்சம் வச்சுக்கலாம், நம்ம கிரேவி கொஞ்சம் பண்ணிக்கலாம். சரிம்மா பண்ணிக்கலாம். சரிம்மா. வாங்க. ஜெயஸ்ரீ, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கினேன். இது கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயும் போல். சரிம்மா. 2 பக்கமும் வச்சுக்கலாம். 3 அடுப்புக்கும் வேலை இப்போ இருக்குது. ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் வந்து கிரேவி. சரிம்மா, சரி செய்ய ஆரம்பிங்க. சரிம்மா. பாப்பா இங்கே பாருங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டேன். நான் தக்காளி தான் சேர்க்கல. சேர்த்துருக்க சோறு வெந்து எடுத்து வடிக்கணும். இப்போ நாங்கள் கிரே வைக்க போகிற சொன்னேன் இல்லையா? அது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி மிக்ஸ் ஆகிட்டு அசந்துருங்க. சரிம்மா. சரி போங்க. கிரே வைக்க ரெடி பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாம் சாந்தா வந்து அரைச்சி ஊற்றிக்கினேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கட்டியாக இருக்கணும். இங்கே பாருங்க, எலும்பு தான். அது லெக் பீஸா? இதுக்கு இப்போ எதோ லெக் பீஸா? பாருங்க, இது பார்த்தா லெக் பீஸ் மாதிரி வருது. எனக்கு சதை போனால் சொல்லிட்டு வெறும் எலும்பை போட்டு மாதிரி தேர்த்து. இங்கே வந்து குழம்புக்கு வந்து வேகுது. ஆமாம், இந்த அதுக்குள்ள தேவையில்ல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே. திட்டமா அதில் வந்து கறியில் வந்து தண்ணி சுரக்கும். நம்ம கொஞ்சம் தேவையில்ல தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சரிம்மா. இப்போ வந்து ரசம் வைக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக சமையல் எப்பயுமே வந்து சண்டேனாலே வந்து 11 மணிக்கு 12 மணிக்கு தான் வந்து சாப்பாடே, காலை சாப்பாடே. என்ன இது? இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? சண்டே ஸ்பெஷல் வந்து தலைவாழை இலை போட்டு வந்து சாப்பிடலாம். சாம்பார் ஊற்றியா? கறி குழம்பு ஊற்றி தான், சாம்பார் ஊற்றி கிடையாது. சண்டேன்னு சொல்கிறேன், சாம்பாருக்கு போகிறது நியாயமாகணும். சண்டே இலை போட்டு சாப்பிடலாம். நீ என்ன போட்டு சாப்பிடலான்னு சொன்னேன், அதுக்கு தான் கேட்டேன். தலைவாழை இலை போட்டு வாத்து கறி குழம்பு போட்டு சாப்பிட்றோம். சரி வாங்க. அம்மா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி அங்கே வச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி. சரிம்மா, என்னென்ன ரெடி பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட வந்து சாதம், அப்போ வந்து வாத்துக்கறி குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து வாத்துக்கறி வறுவல், அதுக்கப்புறம் வந்து சுட சுட வந்து ரசம். இன்னைக்கு ஒரு பிடி. இன்னைக்கு ஒரு பிடி. ஆமாம், சரி சீக்கிரம் பரிமாறுவாங்க. என்ன 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மாவோட கைவண்ணம் எப்படி? பார்த்துருக்கேன், ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆமாம், வாத்து சின்னது, லெக் பீஸ் சின்னது. சூப்பராக இருக்குது. அம்மா வச்சு குழம்பு, கிரேவி எல்லாமே. மாமா நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது கிரேவி, குழம்பு. நெக்ஸ்ட்டு ரசம் சாப்பிட்டு பார்க்கலாம். ரசம் வந்து நான் வச்சேன், அதுதான் சாப்பிட்டு பார்க்கலான்றேன். சரி 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 சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து கம்பு இடிச்சுன்னு வந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறேம்மா. இங்கே பாருங்க, இது வந்து நாட்டு கம்பு. இது வந்து முக்கா அப்படியே எடுத்தேன் நான். ஒரு முக்கா அப்படியே எடுத்தேன். இங்கே பாருங்க, பூமி தான் அதிகமாக இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே கம்பு தூள் அதிகமாக இருக்கும், பார்த்தா உண்மை தான் அதிகமாகுது. ஆமாம், நாட்டு கம்பில் எப்பவுமே அதிகமாக வந்து தோல் இருக்கும். அதனால் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு கூட புடச்சா கூட நிறைய தோல் வந்துட்டு பாருங்க. இது கொஞ்சமாக மாவு. ஆனால் கூழ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு கம்பு போட்டு கூழ் தோடனா வந்து கூழ் டேஸ்ட்டாக இருக்கும். மொட்டை கம்பில் வந்து தோல் அதிகமாக இருக்காது. கம்பு நல்லா பெருசு பெருசாக இருக்கும், மாவு அதிகமாக இருக்கும், தோல் அதிகமாக வராது. அது டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், இப்போ வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். சரிம்மா. எனக்கு வேற வந்து வாய்ப்புண்ணு, அதனால வந்து எதுவுமே அதிகமாக பேசவே முடியல என்னால்.
ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து சரணியாக இருந்து 2வது இப்போ எனக்கு வந்துடுச்சு. கொட்டி கரைச்சி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் பேர் போச்சுன்னா கூழ் தொழுற வேலை தான். சரிம்மா. இது கம்பே இல்லை பண்ணாலும் கூழ் தொழி இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நொய் அரிசி போட்டு சோறு அள்ளி போட்டு கூழ் தொழி இருக்கலாம். அவ்வளோ வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பிடிக்காது, சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது இருக்குமே. பார்க்கலாம். தெரியுதா? கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டில் அழகாக கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கூழ் தொழி குடிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யார் வீட்டிலாம் கூழ் தொழி குடிக்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கெவுருமா கூழ் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்டார்ட் வந்து நல்லா பழக்கமாயிடுது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் இருப்பாங்க, 100 ஒருத்தவங்க இருப்பாங்க, எனக்கு கூழெல்லாம் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது சொல்லிட்டு. நம்மளா மாரிலாம் கிடையாது, நல்லா சாப்பிடுவோம் கூழ்னா. ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.